ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கத்திரிக்காய் தொக்கு. அதாவது இட்லி, தோசைக்கு நல்லா காரம் சாரமா சட்னி அரைக்காம இந்த மாரி தொக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். அதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னா, கத்திரிக்காய் ஒரு 200 கிராம். நான் இப்போ 200 கிராம் தான் போடுறேன். கூட குறைய போட்டுக்கிறவங்க அவங்க போட்டுக்கலாம். அதே அளவு தக்காளி, பூண்டு ஒரு 5 பல்லு, வெங்காயம் பெரிய வெங்காயம் 1, 4 காஞ்ச மிளகாய், குழம்புத்தூள் அதாவது புளிக்குழம்பு தூள் இருக்குல்ல, அந்த குழம்புத்தூள் 1 கரண்டி, மிளகாய் தூள் 1/2 கரண்டி, உப்பு தேவையானது, சோம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய். முதல்ல குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடானதும் சோம்பை போட்டு தாளிச்சு விடணும். சோம்பு போட்டு வரமிளகாயும் போட்டு ஒரு வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதக்கிட்டு அது இடையில வந்து நம்ம பூண்டு, தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கணும். தக்காளியும் அதில் சேர்த்து கத்திரிக்காயை சேர்த்து ஒரு கிரேவி பதத்துக்கு, அதாவது இந்த தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்குற பதத்துக்கு வதக்கணும். உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக வணங்கிடும். உப்பு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு கத்திரிக்காயை சேர்த்துடணும். கத்திரிக்காய் எந்த வட்டத்தில் வேணாலும் நறுக்கிக்கலாம். ஏன்னா இது வெந்து கரைய போகிறது தான். அதுக்கு நம்ம எப்படி போட்டாலுமே கரைஞ்சிரும். நல்லா எல்லாத்தையும் வதக்கிட்டு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், குழம்புத்தூள் 1 ஸ்பூன். அதாவது குழம்புத்தூளில் காரம் இருக்கும். காரம் அந்த காரமே போதுங்கிறவங்க மிளகாய்த்தூளை தவிர்த்துடலாம். நல்லா காரம் சாரமாக வேணும் அப்படின்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாய் வேறு போட்டிருக்கோம். வேணும்னா மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். இல்லாட்டி அந்த குழம்புத்தூளில் உள்ள காரமே போதுன்னு சொன்னால் அதை அப்படியே விட்டுடலாம். வேறு ஒன்றும் சேர்க்க வேண்டியதில்லை. தண்ணி வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் தண்ணி ஒரு 100 கிராம் சேர்த்தா போதும் இந்த கத்திரிக்காய்க்கு. அதுக்கு மேலெல்லாம் சேர்த்தா தண்ணியாக இருக்கும். இது வந்து நம்ம கிரேவி மாதிரி தான் இருக்கணும். தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. நல்லா இது பண்ணி கிண்டி விட்டு விசில் போட்டோம்னா ஒரு 2 விசில் 3 விசில் விட்டு, கத்திரிக்காய் தானே சீக்கிரமாக வந்துடும். 2 3 விசில் விட்டு எடுத்தோம்னா கிரேவி வந்து பதமாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, கோதுமை தோசை அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு 3 விசில் விட்டால் 3 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது எப்போவுமே சட்னி, சாம்பார் செய்வோம். இது ஒரு நாளைக்கு வித்தியாசமாக செஞ்சு பார்த்தா சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் கிரேவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.